ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் எடை குறைவின்றி கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் பொதுமக்கள் ஹாப்பியாகி உள்ளனர். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக்கடைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அரிசி, சர்க்கரை, பாமாயில், துவரம்பருப்பு, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கும் வழங்கப்படுகிறது. கடைகளில் உள்ள விலையை விட ரேஷனில் இந்த விலைகள் பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. அதன்படி ரேஷனில் அரிசி இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. பாமாயில் பாக்கெட் ஒரு பாக்கெட்டுக்கு ரூபாய் 25ம், துவரம் பருப்பு ரூபாய் 30க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் கூட நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு எடை குறைவாகவும் வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தான் சரியான எடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது: பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பற்றி விரிவாக அறிவுரைகளும் வழங்கப்பட்டு உள்ளன. இதில் குறிப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மண்டலங்களில் பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடனும் 60 கிலோ எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசும் எடுத்து செல்ல வேண்டும் எனவும், நியாய விலைக்கடைகளில் பொருட்களை இறக்கும் போதும் பொருட்கள் மறு எடையிட்டு நியாய விலைக்கடை பணியாளர்களிடம் ஒப்புதல் பெறப்படுகிறது என்பதையும் உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்படி தராசுகளை சம்பந்தப்பட்ட முதன்மை சங்கங்களை வழங்க வேண்டும் எனவும், மேலும் முன்தளர்வு நகர்வு பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது நகர்வு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றாது இருத்தல் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்படுவதையும், மேற்படி பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடனும் 60 கிலோ எடையை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும்.